எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அக்கா, என்னோட ஐடி கார்டு எங்கேயாவது பார்த்தியா? உன் ஐடி கார்டு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே? ஆமாம் அக்கா, தெரியல, அதான் கேட்டுட்ருக்கேன். உன் கழுத்தில் என்னமோ தொங்கிக்கிட்டு இருக்கு, பாம்பான்னு பாரு. ஓ, என் கழுத்தில் தான் இருக்கா ஐடி கார்டு. சரி சரி. ஏன்டா அந்தளவுக்கு ஞாபகம் மதி ஆயிட்டியா நீ? இல்லைம்மா, சும்மா தான் காலையில் கிட்ட வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். அம்மா இவன் விளையாடலாம் இல்லை, என்னை கடுப்பேற்றுனது அவனுக்கு அப்படி ஒரு சுகம். சரி சரி, 2 பேரும் கலங்கத்தால் ஆரம்பிச்சிடாதீங்க. உனக்கு ஃபோன் வருது பாரு. தெரியும் தெரியும், எனக்கும் காது கேட்குது. ஹலோ, சொல்லு கதிர். மஹி, ரெடி ஆகிட்டியா நீ? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கதிர், நான் அவ்வளோதான் வந்துடுவேன். சரி, ஓகே ஓகே, வா நான் வைக்கிறேன். என்ன காலையிலேயே ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கால் போல இருக்கு? ஆமாம், ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான். உனக்கு என்னடா? சரி, ஓகே ஓகே, குட் மார்னிங் சொல்லிடு, அதுக்கு தான் சொன்னேன். சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். இந்தா கண்ணா, இதில் சாப்பாடு வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவான், ஸ்பெஷலாக ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவாமா? ஏய் மகா, கம்முன்று. ஸ்பெஷலா? யார் அது? அப்படிலாம் யாரும் இல்லைம்மா, அவசரமாக சொல்கிறா. அண்ணா, காலேஜ் முடிஞ்சது, இன்னைக்கு என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போறியா? கடைக்கா? எந்த கடை? ஸ்டேஷ்னரி ஷாப் தான், நோட் புக்லாம் வாங்கணும். சரி ஓகே, ஈவினிங் எனக்கு கால் பண்ணு. சரி, நான் பண்ணுறேன், நீ மறந்துடாத சரியா? சரி ஓகே, நான் மறக்க மாட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகுது. சரிடா கண்ணா, பார்த்து பத்திரமா போ. குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங் கதிர். நேற்று நல்லா தூங்குனியா? தூங்குனேன். ஏன் கேட்குற? நேற்று ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேல்ல, அதான் கேட்டேன். ஏன் நீயும் யோசிச்சியா? ஆமாம் மஹி, நானும் யோசித்தேன். எதை பற்றி நீ யோசிச்ச? நீ என்னை நம்புறியா இல்லையான்னு. நான் எப்பயுமே உன்னை நம்புவேன் கதிர். இந்த ஒரு வார்த்தை போதும் மஹி எனக்கு. நம்புறேன் தான், ஆனால்... என்னது, மறுபடியும் ஆனாவா? என்ன பண்ணுறது கதிர், மனசு சில நேரம் என்னையே கொஷின் பண்ணுது. சரி, அந்த கேள்வி என்கிட்ட கேளு, நானே பதில் சொல்கிறேன். எப்பயுமே பதில் சொல்லுவியா? என்னோட மஹி கேட்டால் எப்பயும் நான் பதில் சொல்லுவேன். டேய், என்னடா காலேஜ் கேட் முன்னாடி நின்றுட்டு 2 பேரும் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ எப்படா வந்த? நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்துட்டேன். ரொம்ப நேரம் நீங்கள் இல்லவே இல்லையே. உங்கள் லவ் ஸ்பீச் கெட்டு போயிடும்ல, அதான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவன் மார்னிங்கே உங்கள் கான்வர்சேஷன் கேட்கறதுக்காக தான் வந்திருப்பான். அது மட்டும் இல்லை, ஐ எம் ஏ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஓஹோ, ஒட்டு கேட்குறதுக்கு இதை கூட சொல்லலாமா? சரி வாங்க வாங்க, எல்லோரும் உள்ளே போகலாம். செலின், எங்கடா பின்னாடி போயிட்டுருக்க? நீ முன்னாடி தான் உட்காரணும். நான் எதுக்கு முன்னாடி உட்காரணும்? சாருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரணும், அதுக்காக தான். நான் முன்னாடி உட்காந்தேன்னு வச்சுக்கோ, என் மேலே பேட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் அவருக்கு வரும். அது வேணா உண்மைதான், அவர் இருக்கும்போது உன்னால் காமெடி கூட பண்ண முடியாது. பரவாயில்ல செலியா, நீ இங்கே உட்காரு. சரி, எல்லோரும் சேர்ந்து சொல்கிறீங்க, இங்கே இருக்கேன். ஓய் மஹி, ஒரு நிமிஷம் இங்கே பாரேன். சொல்லு கதிர், என்ன விஷயம்? நேற்று ஒரு விஷயம் சொல்ல வந்தேல்ல. நேத்தா? எதை பற்றி சொல்ல வந்தேன்? உனக்கு ஞாபகம் இல்லையா, கார்டனில் கூட நின்று பேசிகிட்டு இருந்தோம்ல? ஓ, அதை சொல்கிறியா? ஆமாம் மகி, அந்த விஷயந்தான். சொல்கிறியா இப்போ? இல்லை கதிர், இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது இப்போ? அது என்னன்னு எனக்கே முழுசாக புரியலை. சரி, அந்த விஷயம் உனக்கே தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுது அப்போ சொல்லு. நீ கோவப்பட மாட்டியா? நீ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னு நான் கேட்பேன், உடனேலாம் கோவப்பட மாட்டேன். உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சில நேரம் உன்கிட்ட பேசும்போது என்ன பேசணுன்னே தெரியாமல் போயிடுது. எனக்கும் அப்படி தான் மகி இருக்குது. இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்தா எனக்கே வெக்கமாக இருக்குது. நீ எதுக்குடா அதெல்லாம் கேட்டுட்ருக்க? கம்முன்னு நோட் புக்கை பாரு. நான் எங்கே கேட்குறேன், என் காது தான் கேட்குது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். டே கதிர், நீ ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், லவ்வில் அப்புறமா பண்ணிக்கலாம் சரியா? ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? நேற்று நீ அவளை விடாமல் பார்த்துட்டு இருந்ததுக்கு அவள் அட்டெண்டன்ஸோட உன்னோட அட்டெண்டன்ஸையும் சேர்த்து போட்டுருவாங்க போல இருக்கு. என்னடா 2 பேர் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மஹி, கதிருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கதிர், அவன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக படிச்சுட்டு இருக்க? மஹி, அவன் ஏதோ வளர்த்திட்டு இருக்கான், விடு விடு. சரி ஓகே செலின், அப்படி என்ன பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்க? ஒரு பெண்ணை அதிக நேரம் பார்த்தால் சேர்க்கண்ணில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பது எப்படி? டே எரும மாடி, ஏன்டா? கதிர், ஒரு நிமிஷம் என்னை பாரு. என்ன கதிரை பார்க்க சொன்னால் செலியன் பார்த்துட்டு இருக்கான். சார், அவன் கண்ணு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதை நான் பார்க்குறேன். கதிர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே பார்த்துட்டு இருக்க, சார் உன்னை கூப்பிடுறாரு பாரு. சொல்லுங்கள் சார், என்னையா கூப்பிட்டீங்க? ஏன்டா என்னைய பார்க்க சொன்னால் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் இல்லை சார், நான் ரொம்ப இன்னசென்ட். அதுதான் சார் பெரிய ப்ராப்ளம், இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப நடிப்பான். செலியன், நீ ஃபஸ்ட்டு எழுந்துரு. நானாக எழுந்திருக்கணும்? ஏன் சார்? நீயும் அவனோட கூட்டாளி தானே?
சார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? சார் அவனை வெளியே அனுப்பிட்டிங்கன்னா கிளாஸே அமைதியாக இருக்கும். ஏய் யாழ்னி பைத்தியக்காரி, அமைதியாரு. சரி ஓகே, எல்லாரும் அமைதியாக இருங்க, லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சது. என்னம்மா படித்து கிழிக்கிற மாதிரி பேசுகிற? சும்மா இருக்கிறது ஒரு டயர்டு தான். சரி, அவன் ஏதாவது வளரிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி கடைக்கு போகலாமா? கடைக்கா? எதுக்கு? எனக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், அதுக்காக தான். சரி சரி, போகலாம். கதிர், நீயும் கடைக்கு வர்றதானே? நீ கடைக்கு வந்தால் நானும் வருவேன். ஹே, நானும் கடைக்கு வரேன். நீ எதுக்கு வர? ஷாப்பிங் பேக்ஸ்லாம் தூக்கணும்ல, அதுக்காக வரேன். யார், நீ தூக்க போறியா? ஆமாம்மா, நான் தான் தூக்குவேன். பட் பேக்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன் நான். சரி ஓகே, வாங்க எல்லோரும் போகலாம். இந்த பேகு நல்லா இருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேகு. ஆமாம் யாழ்னி, சூப்பராக இருக்குது பேகு. நீ எப்படா ஃபேஷன் எக்ஸ்பர்ட் ஆன? நான்லாம் ஒன்றும் ஆகலை. ப்ரைஸ் பார்த்தேன், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதுக்காக தான் சொன்னேன் அழகாக இருக்குன்னு. சரி, நீ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, எனக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி மகி, நீ போயிட்டு வா. அண்ணா, இந்த பிரேஸ்லெட்லாம் எவ்வளோ? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுமா, எது பிடிச்சிருக்குன்னு பாரு. சரி, இந்த பிரேஸ்லெட் எவ்வளோங்கண்ணா? இதுவாம்மா, இது 1200 வரும். 1200? என்கிட்ட 800 தானே இருக்குது. சரிண்ணா, எனக்கு இது வேண்டாம். ஏம்மா என்னாச்சு, அழகாக தானே இருக்குது, எடுத்துக்கலாம்ல. இல்லைண்ணா, நான் அடுத்த வாட்டி வரப்போ வாங்கிக்கிறேன். மஹிக்கு அந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா, இப்போ அந்த பொண்ணு ஒரு பிரேஸ்லெட் பார்த்துச்சுல, அதை எடுத்து தரீங்களா? இந்தாப்பா, இதுதான். இந்தாங்களே, இதில் 1200 இருக்குது. என்னப்பா, உனக்கு பிடிச்ச பொண்ணா? ஆமாண்ணா, எனக்கு பிடிச்ச பொண்ணு தான். சரிப்பா, சீக்கிரமாக அவங்கக்கிட்ட கூட, ரொம்ப சந்தோஷப்படும். சரிங்க அண்ணா, சரி நான் போயிட்டு வரேன். இந்த பிரேஸ்லெட் எப்படியாச்சும் மஹிக்கு கொடுத்துடணும். எடா போனேன் இவ்வளோ நேரம்? சும்மா தான்டா ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இவளுங்க நிமிஷம் தாங்க முடியலடா, சீக்கிரமாகவே ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா, பொண்ணுங்களை பற்றி தெரியாதா? கடைக்கு வந்தால் சீக்கிரமாகவே துணி எடுக்க மாட்டாங்க. அது வேணால் உண்மைதான்டா. இவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம போய் எடுக்கலாம். யாழ்னி, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேர் ஒரே மாதிரி எடுத்துக்கலாமா? உனக்கும் பிடிச்சிருக்கா? சரி, அப்போ நம்ம 2 பேர் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். கதிர், நாங்கள் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான். சரி ஓகே, வாங்க போகலாம். எந்த கலரில் ட்ரெஸ் எடுக்கலாம்? எது பிடிச்சிருக்குன்னு பாரு, கலர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ எதுவும் எடுக்கலையாடா? இல்லைடா, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, போதும் அதுவே. சரி ஓகே, நான் ஒன்று மட்டும் எடுக்கிறேன். இந்த ஷர்ட் எப்படிடா இருக்குது எனக்கு? நல்லா இருக்குடா, இதுவே எடு. சரி ஓகே, இதே பில் போட்டுடலாம். சரி, நம்ம கிளம்பலாமா? சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். சார், நீங்கள் எடுத்த திங்ஸுக்கெல்லாம் இப்போ பில் போட்டுடலாம் தானே? போட்டுடலாம். ட்ரெஸ்ஸுக்கெலாம் டிஸ்கவுண்ட் இருக்கா? இருக்குது சார், டிஸ்கவுண்ட்டு. ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் இருக்கா? ஆமாம் சார், ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட்டு தான். அப்போது 5 ட்ரெஸ் எடுத்தால்? 5 ட்ரெஸ்ஸுக்கும் டிஸ்கவுண்ட்டு. அப்போ 10 ட்ரெஸ் எடுத்தால்? 10 ட்ரெஸ்ஸுக்குமே டிஸ்கவுண்ட்டு தான். சரி, அப்போ ஓகே, ஒரு ட்ரெஸ் மட்டும் போதும். டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு ட்ரெஸ்ஸுக்காக சும்மா இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க? இந்த கடையை விட்டு செருப்படி வாங்காமல் வெளியேறினா சரிடா. சரி ஓகே, வாங்க கிளம்பலாம், பில் போட்டுட்டு. ஷாப்பிங் ட்ராலி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீ தானேடா தூக்குறேன்னு சொன்ன. அந்த நேரம் ஆர்வத்தில் தெரியாதனமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அதுக்கு நீ இப்படியா? கதிர், நீ ஏதாச்சும் வாங்கினியா? ஆமாம் மஹி, வாங்கியிருக்கேன். என்ன வாங்கின நீ? இப்போ சொல்ல மாட்டேன், கரெக்ட் டைமில் சொல்லுவேன். சொல்லேன், நான் எப்படி யோசிச்சுட்டே இருப்பேனே என்னவா இருக்கும்னு. நீயே கெஸ் பண்ணி என்ன வாங்கியிருப்பேன்னு. எனக்காக ஏதாச்சும் வாங்கினியா? அப்படி தானே வச்சுக்கோயேன்.